முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி மேத்ஸில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 3 கணக்கு பார்ப்போம். முதல் கணக்கு 1, 1, 2, 8, 3, 27, 4, என்ற தொடரின் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த நம்பர்ஸை பார்ப்போம். 1, 1, அடுத்து 2, 8, 3, 27, 4. இது 1, 1 கியூப் அப்படின்னு எழுதுவோம். 2, 2 கியூப், 2 கியூப் 8 வந்துடுது. அப்புறம் 3, 3 கியூப் 27, 4, அடுத்து 4 கியூப். 4 கியூப் அப்படிங்கிற நம்பர் 4ஆல் 3 தடவை பெருக்கணும். இப்போ நாங்கள் 16, 16 நாங்களும் 64. இப்போ நமக்கு இந்த இடத்துல 64 அப்படிங்கிற நம்பர் வரணும். இப்போ நமக்கு விடை அடுத்த உறுப்பு 64. அடுத்த 2வது கணக்கு பார்ப்போம். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் பெருக்குத்தொகை 625 எனில் முதல் உறுப்பை காண்க. முதல் 4 வரிசையின் பெருக்குத்தொகையை வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 625 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம முதல் உறுப்பை கால்குலேட் பண்ணணும். நார்மலாக வந்து பெருக்குத்தொடர் ஃபார்மேட்டு ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் பவர் என் அப்படின்னு எழுதுவாங்க. இங்கே வந்து நம்ம எதுக்கு இப்படி எழுதியிருக்கோம்னா a/d கியூப் இன்ட்டு a/d இன்ட்டு ஏடி இன்ட்டு ஏடி கியூப். இந்த இடத்துல ஆரோட மதிப்பு, அதாவது இந்த பெருக்கு காரணியோட மடங்கோட மதிப்பு ஏன் நமக்கு டி ஸ்கொயர்னு எழுதியிருக்கோன்னா, அப்போ தான் இந்த டி கியூப் இந்த டி கியூப் கேன்சல் ஆகும், இந்த டி கேன்சல் ஆகும், ஒன்றுக்கு ஒன்று வகுக்கும்போது கேன்சல் ஆகும், நமக்கு a/4ன்னு கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு முதல் உறுப்பு a/d கியூப், 2வது உறுப்பு a/d, 3வது உறுப்பு ஏடி, 4வது உறுப்பு ஏடி கியூப்னு. இப்போ முதல் உறுப்பு ஏடி கியூப்னு வச்சுட்டு அப்புறம் ஏஆர் அப்படிங்கும்போது இந்த a/d கியூப்பையும் ஆர் 2வது உறுப்பு ஏஆர்னு வரும். இந்த டி ஸ்கொயரும் நம்ம பெருக்கும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக a/d அப்படின்ட்டு நமக்கு 2வது உறுப்பு வரும். நமக்கு இந்த டி கியூப் டி கேன்சல் ஆகி நமக்கு a/4 வந்து நமக்கு 625 கிடைக்கும். அதனால தான் நம்ம முதல் உறுப்பு இந்த ஃபார்மேட்டில் வச்சுருக்கோம். ஆரோட மதிப்பை டி ஸ்கொயர் அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போது டி கியூப் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இந்த டி கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிறது a/4. a/4 625. இந்த 625 25 பெருக்கல் 25ன்னு எழுதலாம். அந்த 25 5 25 5 25 5 25ன்னு எழுதலாம். இப்போ a/4 ஈக்குவல் டு 5/4. இப்போ ஏயோட மதிப்பு 5. முதல் உறுப்பு 5. அடுத்து 3வது கணக்கு பார்ப்போம். x, 2x + 2, 3x + 3 என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் இருப்பின் 11x, 22x + 22, 33x + 33 என்ற தொடர் வரிசையானது எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து நமக்கு ஒரு பெருக்குத்தொடர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்க கொஷினில் கேட்ட தொடரை இப்படி எழுதியிருக்கோம்ல, இதை வந்து நம்ம 11ஆல் வகுத்து பார்ப்போம். ஒரு டேமையும் இந்த இல்லை போட்டிருக்கிற ஒரு டேமையும் நம்ம 11ஆல் வகுத்தோம்னா நமக்கு வருத ஆன்சர் இந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த 11 கேன்சல் ஆகிருமா, எக்ஸு இங்கேயே 2 11 22. அப்போ 2x + 2ன்னு கிடைக்கும். இந்த 3வது உறுப்பு 3 11 33. இப்போ 3x + 3 கிடைக்கும். இப்போ இந்த பெருக்குத்தொடர் தான் நமக்கு வருது. இப்போ நம்ம ஆன்சர் எழுதலாம். இந்த தொடர் வரிசை பெருக்குத்தொடராக தான் இருக்கும் அப்படின்னு எழுதணும். 11x, 22x + 22, 33x + 33 என்பது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையாக இருக்கும்.
அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.